ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நீ கேட்டது கிடைக்கப் போகிறது. உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. உன் 2 விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. செல்வமே, சந்தோஷம்தானே? எழுந்திரு தங்கமே, சந்தோஷமான வார்த்தைகளை கேட்டு எழு. இன்றைய நாள் உனக்கு இனியதான நாளாக விடிந்துள்ளது. சந்தோஷப்படுவாய். உன் மனமானது ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது. என் முருகன் இருக்கிறார், என் முருகன் எனக்கு இருக்கிறார் என்று குதூகலிக்கப் போகிறாய். உன் உறவுகளிடத்தினாலும் சரி, உன் நட்புகளிடத்தினாலும் சரி, நீ என்ன விருப்பமாக நினைத்தாயோ அதில் ஒன்று நிறைவேறி உன்னுடையவர்களிடம் என்று பகிர்ந்து கொள்ளப் போகிறாய். கண்மணியே, ஏன் எதற்கெடுத்தாலும் இடையிடையே ஒரு சலிப்போடு இருக்கிறாய்? என்ன வாழ்க்கை இது என்று ஏன் உனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் தோணுகிறது? அப்படி என்றால் உன்னை எப்படித்தான் நினைத்து கொள்ள வேண்டும்? உனக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயா? நினைத்தது நடக்கவில்லை என்று நினைக்கிறாயா? கேட்டது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயா? ஒரு சில விஷயங்கள் தட்டி கொண்டு செல்கிறதா? இல்லை நீ தடுமாறிக்கொண்டிருக்கிறாயா? பிழைக்க தெரிந்தும் வழி தெரியாமல் இருக்கிறாயா? இல்லை இப்போதைய சூழ்நிலை திக்கு தெரியாத காட்டில் விழித்து கொண்டிருப்பது போல் இருக்கிறாயா? இது உனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நினைப்பு இப்போது எழுந்து கொண்டு இருக்கிறது. இப்போது நீ எப்படி இருக்கிறாய் என்றால், இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துத்தான். நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. தேவையில்லாததை பற்றி யோசிக்கக்கூடாது. நான் உனக்கு நல்ல அனுபவத்தை தருவேன். நான் உனக்கு நல்ல பாடம் புகட்டுவேன். நீ ஒருபோதும் வருந்தக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. எதற்காக இப்படி இடிந்து போய் இருக்கிறாய் என்று எனக்கே புரியவில்லை. ஏன் கண்கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன்னை துடிதுடிக்க செய்தவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அது மட்டும்தான் தெரிகிறது. ஏதோ ஒரு விஷயத்தில் அழுத்தமாக இருக்கிறாய். அது உன் உறவுகளிடத்திலோ, நட்புகளிடத்திலோ, இல்லை குடும்ப சூழ்நிலையா என்று தெரியவில்லை. ஆனால் நீ ஒன்று கேட்பது என் காதில் விழுகிறது. என் வாழ்க்கையில் மட்டும் முருகா ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த நிலை எப்போது மாறும்? என் வாழ்க்கையினுடைய தரம் எப்போது உயரும்? முருகா, மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருந்து கொண்டிருக்கலாமா? என் நிலை மாறவே மாறாதா? நானும் நிம்மதியாக சந்தோஷத்தோடு வாழ மாட்டேனா? இப்படியெல்லாம் உன் மனம் அழுது புலம்பி என்னிடம் கேட்டு தவித்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலைகளை துவங்கிவிட்டு இனி அனைத்தும் சுபம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உன் முருகன் உன்னை கரையேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேணும். அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதை உருவாக்கி தர என்னால் முடியும். இன்னும் எத்தனை கஷ்டங்கள் தான் முருகா என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. நீங்களும் இதோ முடியப் போகிறது என்று தான் சொல்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்தில் கடல் போன்ற நெடுந்தூர பயணத்தில் என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா, கரை சேர முடியுமா என்று கதை கலங்கி கேட்டு நின்று கொண்டிருக்கிறாய். இப்படியே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் என்று சொல். என்னால் செய்ய முடியும் என்று செய்.
என்னால் வாழ முடியும் என்று வாழ்ந்து விடு. முடியும் 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 என்ற வார்த்தை மட்டும்தான் முருகனின் பிள்ளையிடம் இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையே கசமே வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது புலம்பிக் கொண்டு இந்த முருகனிடம் கூறுகிறாய். உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது. உன் விருப்பத்தில் முதலில் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பார்க்கவே பார்க்காத பல அற்புதங்களை காண வைக்கப் போகிறேன். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு நான் மாற்றி காட்டப் போகிறேன். உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாக நிறைந்திருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் புதிதான ஆரம்பத்தை நான் தந்து விடுவேன். ஆனால் உன் மனமோ இப்போது ஏதோ ஒரு விதத்தில் நெருடிக் கொண்டிருக்கிறது. அந்த நெருடல் இருக்கக்கூடாது. முருகன் சொல்கிறாரே நடக்குமா, சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே நடக்குமா என்ற கேள்வியெல்லாம் உன் மனதில் இருக்கக்கூடாது. உன் முருகனை முழு மனதோடு நம்பினால் நிச்சயம் நடக்கும். அரை மனதோடு இருக்காது. முழு வேக்காடு தானே நன்கு சுவையாக இருக்கும். அரை வேக்காடு சுவையாக இருக்குமா? அதுபோல்தான் தங்கமே. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள். யார்? உன்னுடைய உறவுகள் தான். நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய். உன்னை தேடி வசதி வாய்ப்புகள் வரும். உனது எதிர்காலத்தை நிர்ணயித்தேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டுள்ளேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். உறுதியாக சொல்கிறேன். சர்வசாதாரணமாக இந்த முருகனை நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப் போகிறாய். கலங்காதே, நானும் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காது. எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகன் உன்னை பாதுகாப்பேன். நீ கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நிச்சயமாக உன் வேண்டுதல்களில் உன் விருப்பத்தில் ஒன்று நிறைவேறும். இது உன் முருகனின் உத்தரவு தங்கமே, சத்திய வாக்கு. நான் வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன் முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே? உன் முருகனை முழுவதுமாக நம்பினால் நிச்சயம் நடக்கும். நன்மையாக நடக்கும். சிறப்பாக நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.